எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதாவது இன்றைக்கி உண்டான ரிசல்ட்டை பாருங்க. 744 நம்மளோட வீடியோ நண்பா நேற்று போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பெருசு. சரிங்களா? நேற்று நம்ம ஆல் போர்டில் ஒன்று கொடுத்தேன், மிஸ் ஆகிடுச்சு நண்பா. சரி வாங்க இன்றைக்கி வேணால் கெஸ்ஸிங் உள்ளே போயிடலாம். அதே மாதிரி சேனல் பொறுத்தவரைக்கும் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும் தான் நண்பா. சரிங்களா? பாருங்கள், கணிப்போடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு 3 நாளுக்கு வச்சு, சரிங்களா, நான் மார்க் பண்ணுறேன். சரி நண்பா, 3 நாளுக்கு வச்சு நான் ஒரு மார்க் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 நாளுக்கு மட்டும் பார்ப்போம். அதுக்கு மேலே உங்களோட கணிப்பு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ மார்க் பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கலர் மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட், சரிங்களா, ஒரு நாள், சரிங்களா, அதாவது ஏ போர்டையும் எக்ஸ் போர்டையும் நான் கட்டம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மாதிரி கட்டம் போட்டுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு மெத்தட் வந்துடும் கேமுக்குள்ளே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, உங்கள் கணிப்போட இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா. சரிங்களா? சரி நண்பா, ஏன்னா இங்கே 4 வரணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மார்க் பண்ணியிருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி போர்டு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நண்பா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 253, சரிங்களா, இந்த 253 இதுக்கு பவர் நண்பா. சரிங்களா? இந்த 8க்கு பவர் தான் 3ங்கு சி போர்டு நண்பா. 8க்கு பவர் 3 சி போர்டு. இந்த 7க்கு பவர், சரிங்களா, 2. அப்போ அன்றைக்கி நம்மளுக்கு ஏசியில் பார்த்தீங்கன்னா 23 கேமுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6 ஏ போர்டு. அப்போ இந்த 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 பி போர்டு. சரிங்களா? அன்றைக்கி நம்மளுக்கு ஏபி பார்த்தீங்கன்னா 63 கேமுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த 2க்கு பவர் 7 வந்து நிற்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரே வந்து நிற்கும். இந்த 8க்கு பவர் 3, சரிங்களா. அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 32 நம்மளுக்கு ஒரு பிசி ஒரு வின்னிங் வந்து நிற்குது. சரி நண்பா? இப்போ அதே மாதிரி இந்த 5க்கு பவர் 0, இந்த 4க்கு பவர் பார்த்திங்கன்னா 9. சரி நண்பா? அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு 90 நம்மளுக்கு பிசி வின்னிங் வந்து நிற்குது. சரி, அதே மாதிரி இந்த 8க்கு பவர் ஒரு நம்பர் 3. சரி நண்பா? அப்போ 3. அப்போ இந்த 2க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 7. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆல் போர்டில் 7337. சரிங்களா? இந்த ஒரு நம்பர் 7337 நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா. சரிங்களா? இப்போ நான் ஏ போர்டு மட்டும் நம்ம மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற 1, சரி நண்பா, இங்கே இருக்கிற 1 ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்டு வரும்பொழுது, அப்போ இங்கே இருக்கிற 6, சரிங்களா, இங்கே இருக்கிற 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டாக வரணும். சரிங்களா? இந்த இருக்கிற 6 நம்மளுக்கு ஏ போர்டாக வரும்போது நம்மளுக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது 6. நான் அதனால் ஏ போர்டுக்கு 6 எடுக்கிறேன். அப்படின்னா நான் ஏ போர்டுக்கு 6 அப்படின்னா 7 இங்கே வரணும், 3 இப்படி வரணும். சரிங்களா? அதாவது 673. அப்படி ஒரு வேளை இல்லை 673 வரல அப்படின்னா அப்போ 637. சரிங்களா? நம்ம ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 73 37 கொடுத்துருக்கேன். ஒரு சிங்கிள் நம்பர் நம்ம பார்த்திங்கன்னா 673 அப்படின்னா 637. சரிங்களா? இந்த 2 நம்பர் ரொம்ப பாக்ஸ் கிடையாது, அது அப்படியே ஒரு 35 ரூபாய்க்கு விளையாடி பாருங்கள். நம்ம ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 73 37 கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்கள் கணிப்போடு இந்த நம்பர் இருந்தால் எடுத்துகிட்டு முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் கிடையாது. பார்ப்போம், நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் அதான் நம்ம நாளைக்கு 73. சரிங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 73 வின்னிங் வந்துடும். சரி நண்பா? 73 வின்னிங் வந்துடும். சரிங்களா? 6 வந்து வரலாம், அப்படி வந்தால் வந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தான். 6 ஏ போர்டு வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் வந்துடும். ஒருவேளை ஆல் போர்டில் நம்மளுக்கு 73 37 கம்பல்சரியாக கேமுக்குள்ளே இருக்குது. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் கிடையாது. நாளைக்கு 73 37 அன்லிமிட்டெட் ப்ளே பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு 5 செட்டு, சரிங்களா, 5 செட்டோ 10 செட்டு கட்டினீங்கன்னா 150 ரூபா வரும். போர்டு தெரிஞ்சு கட்டினா ஆல் போர்டு கட்டும்போது நம்மளுக்கு ஒரு செட்டுக்கு 45 ரூபானா
ஒரு இரநூறுபா 4 செட்டு கட்டணும்பா சரிங்களா. ஆல் போர்டில் ஒரு 4 செட்டு கட்டி பாருங்கள். ஒரு 4000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் கிடையாது. கணிப்போட இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. சரி நண்பா, நன்றி, வணக்கம்.